ரொம்ப பேர் ராமாயணம் படிக்கிற போது வாலி தம்பி மனையான ருமையை தான் ஏற்றுக்கொண்டு இல்லறம் நடத்தினான். அது அல்ல. வாலியோட மாயாவி என்ற ஒருத்தன் யுத்தத்துக்கு வந்தான். ஒரு அரக்கன். வாலி சண்டை போடுறான். சண்டை போட போட அவன் என்ன பண்ணான், சண்டை போட்டுக்கொண்டே ஒரு மலை குகைக்குள்ள போயிட்டான். வாலியும் துரத்தி கொண்டு போனான். போற போது தம்பியை கூப்பிட்டான். நான் உள்ள போய் சண்டை போடுறேன், ஒருவேளை அவன் என்னை மீறி கொண்டு இப்படி வந்தாலும் வந்துடுவான், அதனால இந்த வாசலை காத்து கொண்டுரு, இந்த வாசலை காத்து கொண்டுரு. சுக்ரீவன் உட்கார்ந்துருக்கான் வராம. 28 மாசம் ஆச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 24 மாதங்கள், 12 ருதுக்கள். ஒரு ருதுங்கிறது 2 மாசம். ருதுனா மழைக்காலம், வெயில் காலம், ஒவ்வொன்றும் 2 மாசம். மாசி பங்குனி, சித்திரை வைகாசி, கார்த்திகை மார்கழி, 2 அப்போ 12 ருதுனா 24 மாசம் இவன் காத்து கொண்டிருக்கான். உள்ள போனவன் வெளியே வரல. மந்திரிகள் எல்லாம் சொன்னார்கள், சுக்ரீவா இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, உள்ள வாலி இறந்திருப்பான், அரசன் இல்லாம நாடு இருக்கப்படாது, ஒருவேளை அந்த மாயாவி வந்தா நாட்டை அழிச்சிடுவான், அதனால நீ தான் இளவரசன். அவருக்கு தான் இளவரசு பட்டம் கட்டி இருந்தார்கள், அதனால அடுத்த பட்டத்துக்குரியவன் நீ தான், அதனால நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள். சுக்ரீவா மாட்டேன்னா. இல்ல நிச்சயமா தெரியாம எப்படி வருது, உள்ள போனவன் இவ்வளவு நாளா வரல, அதனால நிச்சயமா வாலியை யாராலும் ஜெயிக்க முடியாது, வாலியே வரலன்னா ஏதாவது நடந்திருக்கும், நீ ஏற்றுக்கொள். எல்லாருமா சேர்ந்து அவனை உட்கார வச்சு அவன் தரையில மணிமகுடம் ஏற்றினார்கள். அதோட கூட ஒருவேளை வாலியை கொன்று விட்டு அந்த மாயாவி வெளியே வந்துடக்கூடாதுன்னு பெரிய பாறைகளை எடுத்து அந்த குகை வாயில அடைச்சிட்டாங்க. இங்க வாலி உள்ள சண்டை போட்டு மாயாவியை கொன்று விட்டு வெற்றி வீரனா வர்றான். பார்த்தா குகை அடைச்சிருக்கு. எட்டி உதைச்சான், கதவு திறந்தது. தம்பின்னா தம்பி நீட்டிட்டான் கம்பி. தம்பியை காணோம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வெளியூருக்கு போறோம், எதிர்பாராம ஏதோ ஸ்ட்ரைக்கு, பஸ் எல்லாம் பாதி வெளியே நின்று போச்சு, நிறுத்திவிட்டாங்க. என் மாமனார் எனக்கு தீபாவளிக்கு மோதிரம் போடலை, பஸ் ஓடக்கூடாதும்மா. இந்த நாட்டில் எப்போ நிற்கும் எப்போ போகும்னு தெரியாது, நிற்குது எல்லாம். 2 நாள் சோறு தண்ணி இல்லாமல் கடந்துட்டு அழுத்து சலுத்து புருஷன் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து ஒரு கப் காஃபியாவது குடிப்போம், கடையெல்லாம் மூடி கிடக்கு. வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு அதை பூட்டிக்கிட்டு மனைவி வெளியே போயிருந்தா அவனுக்கு கொலை பண்ணணும்னு ஆத்திரம் வராது? ஏடி போனான் ஒரேடே செத்து போயிட்டான்னு நினச்சி போயிட்டியா எங்கேயாவது? வீட்டுக்கு அதை கூட திறந்து வைக்க முடியாதா? கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எத்தனை சமாதானம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே அது மாதிரி வாரி அவ்வளோ சண்டை போட்டுட்டு வெளியே வர்றான், பாறையை வச்சு அடைச்சிருக்கான், எட்டி வாச்சிட்டு வெளியே வர்றான். தம்பியையும் காணும். வந்து பார்க்குறான், தம்பி சிங்காதனத்தில் உட்கார்ந்துருக்கான், அவன் தலையில் மணிமகுடம். இவன் கணக்கு போட்டான், நான் வரக்கூடாது என்பதற்காக பாறையை அடைச்சிட்டு ராஜ்ய ஆசையினாலே சுக்ரீவன் ஆட்சியை பறித்து கொண்டு விட்டான். 2 பக்கம் இருக்கும் ஒரு நாணயத்துக்கு. நீ பார்க்குற பார்வை வேற, நான் செய்கிற பார்வை வேற. நம்ம அந்த பக்கம் வந்துட்டு இருப்போம், நம்ம வர்றதை கவனிக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, தூண் எச்ச துப்புவாங்க. என்னை பார்த்து தான் எச்ச துப்பினாமா. அவன் சத்தியம் பண்ணுவான், நீ வந்ததையே நான் பார்க்கலையா. குப்பையை கொட்டுறா, குப்பையை கொட்டும் போது யாரும் இல்லை, அது கையை விட்டு வீசும் போது ஒரு ஆள் வர்றான், என் மேலே கொட்டிட்டா. அவன் மேலே கொட்டான். 2 பக்கம் இருக்கு. அவளை கேட்டா எதுக்குமா, இவளை கேட்டா எதுக்குமா. இப்போ வாலி சொன்னா, நீ என்னை ஏமாற்றி விட்டு துரோகம் செஞ்சு விட்டு நாட்டை கவர வேண்டும் என்ற ஆசையினாலே பாறையை வைத்து அடைத்து விட்டு வந்தான்னு சுக்ரீவனை கொல்ல வந்தான். இது வாலி பக்கத்துல நியாயம். யார் வாலியா இருந்தாலும் அப்படித்தான் கோபம் வரும், அப்படித்தான் ஆத்திரம் வரும். கண்ணால பார்க்கறான் சிம்மாசனத்துல, கண்ணால பார்க்கறான் குகை அடைச்சு கிடக்கு. பார்த்தா 2 2 4 கணக்கு போட்டான். சுக்ரீவனை கொன்று விடுவேன்னு துரத்துறான். அவன் 1000 சொல்லி அழுறான். இல்லைன்னா எல்லாருமா சேர்ந்து என்ன அரியணையில் உட்கார வச்சுட்டாங்க. இவ்வளவு நாளாய் வரல, பாறை சந்து வழியாக ரத்தம் வந்தது, அது உன் ரத்தமோ என கருதி விட்டார்கள். மகாபலசாலியான நீ இவ்வளவு நாளமா ஆகும், அதனால அவர்கள் தான் வைத்தார், ஆட்சியை கொடுத்துடுற, எனக்கு ஆட்சி வேண்டாம் கதறினான். வாரி ஒத்துக்கவே இல்லை. நான் வந்ததனால சொல்றேடா, வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஆத்திரம் வந்தது, துரத்துறான். உலகம் முழுக்க ஓடுறான் சுக்ரீவன். வாலியால அவனை அழிக்க முடியல, உயிருக்கு பயந்து ஓடுறான். கடைசியில் இங்கே ரிஷியமுக பர்வதத்தில் வந்து ஒளிந்து கொண்டான். வாலியால முடியலை. இப்போ சுக்ரீவனை துரத்தினான். சுக்ரீவனுடைய மனைவி மக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க கிஷ்கிந்தையில். அவங்கள வாலி துரத்துற.
சுக்ரீவன் என்ன பண்ணியிருக்கணும், தான் ஒரு இடத்துக்கு போன பிறகு ஆளை விட்டாவது தன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கணும். அவன் கூப்பிட்டுக்கல, ஏன்னா அவன் பாடே திண்டாட்டம். அதனால அவன் கூப்பிட்டுக்கல. வாலியும் புருஷருக்கு இடத்துக்கே போன்னு சொல்லவும் இல்லை, அவர்களை கொல்லவும் இல்லை. இதுதான் நடந்தது. ஆனால் சுக்ரீவனுடைய மனைவிய அவங்கிட்ட அனுப்பாம தான் வீட்டில் வச்சிருந்தது பார்க்கிறவங்க கண்ணுக்கு தப்பு. நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணு, சம்பந்தமில்லாத ஒரு ஆண் வீட்டில் இருந்தா அவளை வைத்து கொண்டு இருப்பாமா. அந்த வைத்து கொண்டு இருப்பதுங்கிறதுக்கு அர்த்தம் வேற, அர்த்தம் வேற, தப்பான அர்த்தம். இப்ப அதனால சுக்ரீவனுடைய மனைவிய அவனுடைய நாட்டிலேயே வைத்து கொண்டிருந்தான், அதை வவ்வினான். இதுதான் உண்மை. வாலி ஒழுக்கம் தவறிடவன் அல்ல. ஆனால் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் பனமரத்துங்கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கள்ளு குடிச்சோன்னு தான் சொல்லுவான். நம்ம கூட வந்தவன் டாஸ்மாக் கடையில் போய் சாராயம் குடிக்கிறான், நாம் அவன் கூட வந்துட்டோம். இருப்பா, நான் போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே நில்லு. இந்த கடை வாசல்ல நான் நிற்கிறேன், அவன் உள்ளே போகிறான். அவன் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நாமும் குடிக்கிறதா தான் நினைப்பாங்க. அதனால இங்கேயும் அந்த சுக்ரீவன் மனைவியை விட்டு விட்டு வந்துட்டான், மனைவியை அனுப்பலை, வாலியை பேசினான். இவன் சொன்னா என் பொண்டாட்டி அனுப்ப வேண்டியதானே, அவன் சொன்னா பொண்டாட்டி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. இது ரெண்டு நியாயம், ரெண்டு நியாயம், யார் பக்கமா சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இதைத்தான் ஆஞ்சநேயர் சொல்றார். இவனுடைய நாட்டையும் கவர்ந்து கொண்டான், வீட்டையும் கவர்ந்து கொண்டான், இருமையும் துறந்து ஈண்டு இருந்தனன். நாட்டையும் இழந்து மனைவியையும் இழந்து இங்கே வசிக்கிறான். இதுதான் யா கர்மம், இது கடவுள். இதை கேட்ட உடனே ராமனுக்கு கோபம் வந்தது. ஏன், அவன் தம்பிக்காக நாட்டையே கொடுத்துட்டு வந்தவன், இன்னொருத்தன் நாட்டுக்காக தம்பியையே கொல்ல துரத்தி இருக்கான். இது ராமனால ஒத்துக்க முடியுமா? ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனள் என்ன, ஆரம் வீங்குதோள் அரசுரிமை பாரம், தம்பிக்கு கொடுத்து போந்தவன் பரிவிலன் ஒருவன் தன் இளையவன் தாரம் வவ்வினான் என்னும் சொல் தரிக்குமாறு உள்ளதோ. ராமனுக்கு கோபம் வந்ததுக்கு அதான் காரணம். அவன் அண்ணன்கிற கோலத்தில் பார்க்குறான். தெருவை கடக்கணும், ஒரு அப்பாவும் பிள்ளையும் நிற்கிறாங்க, பரீட்சைக்கு போகிறான் பையன். ஒரு பூனையும் குட்டியும் அந்த பக்கம் நிற்கிது. உடனே அப்பா சொல்கிறான், டே பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லைடா, இரு அந்த பூனை போனாவிட்டு போகலாம். இவர் அந்த பூனை குட்டிக்கிட்ட சொல்கிறது, ஏ குட்டி, எதில் ஒரு மனுஷனும் பையனை நிற்கிறான், அவனை பார்த்தா சகுனம் சரியில்லை, அவன் போனாவிட்டு போகலாம். பூனைக்கு நம்மளை பார்த்தா சகுனம் சரியில்லை, நமக்கு பூனையை பார்த்தா சகுனம் சரியில்லை, அது கண்ணு தான். இப்போ அதே மாதிரி ராமன் அண்ணன்கிற பார்வையில் பார்க்குறான். ஒரு அண்ணன் போய் தம்பி பொண்டாட்டிய வீட்டில் வச்சுட்டு தம்பியை கொல்ல போவானா? ஏன்னா இவன் தம்பிக்காக நாட்டையே கொடுத்துட்டு காட்டுக்கு வந்தவன். அதுவும் யார், இரக்கமே இல்லாத சின்னம்மா சொன்னா என்பதற்காக அவன் அடிச்சு ஒன்று பிடிக்கி பயந்துகிட்டு கொடுத்துட்டு வரல. எல்லாரும் இவனுக்கு உரியது என சொல்ல அப்பாவால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை சித்தி சொன்னாங்கிறதுக்காக வேண்டிய கொடுத்துட்டு 14 வருஷம் காட்டுக்கு வந்தவன். அவனால நாடு வவ்வினான் என்ற சொல் சரிக்குமாறு உள்ளது. உடனே அவன் சுக்ரீவனை அணைத்து கொண்டான். அப்பா, தீயரே ஆகினும், அங்கதான் ராமனை இன்னி வரைக்கும் குற்றம் சொல்லுவது அங்கதான். தீயரே எனினும் உன் தன்னோடு உற்றார் எனக்கும் நல் உற்றார். அவன் கெட்டவனா இருந்தாலும் உனக்கு நண்பன்னா அவன் எனக்கும் நண்பன். மற்றினி உரைப்பது என்ன, விண்ணிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார். சுக்ரீவா, தேவனானாலும் மனிதனானாலும் உன்னை யாரெல்லாம் எதிர்த்தவனோ அவன் எனக்கு எதிரி. தீயரே எனினும் உன் தன்னோடு உற்றார் எனக்கும் நல் உற்றாருங்க. அதுதான் பிரச்சனை. வழக்காடு மன்றத்தில் கிழிக்கிறது அதுதான். ராமன் போய் அயோக்கியனாக இருந்தாலும் அவன் எனக்கு நண்பன்னு சொல்லலாமா? தீயரே எனினும், கெட்டவனா இருக்க வேண்டாம், அப்படி இருந்தாலும், ஏன்னா நீ கெட்டவனோட சேர மாட்டேன். தீயரே எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார். என் கிளை உனது, என் சொந்தம் உன்னோடதுரா, ஓ சொந்தம் என்னோடது. நீ என் இன்னுயிர் துணைவன், நீ என் அருமை தம்பி. கங்கை கரையிலே ஏழை வேடன், இப்போ கிஷ்கிந்தையிலே குரக்கிணத்து ஒருவன், நீ என் இன்னுயிர் துணைவன். வாக்கு கொடுத்தான். லட்சுமணன் பேசாம நிற்கிறான். அவன் எந்த கண்ணில் பார்க்கறான்? ராம அண்ணன்கிற கண்ணில் பார்த்தா, தம்பிக்கு நாடு கொடுக்காம தம்பியை கொல்ல நினைக்கிறானே அவன். லட்சுமணன் பார்த்தான், அவன் அண்ணன் மேல பாசம். பரதன் அண்ணனுக்காக நாட்டையே கொடுத்துட்டு நந்தி கிராமத்தில் காத்து கிடக்கிறான்.
அண்ணனுக்காக பெண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு காட்டில் வந்து காத்து கிடக்கிறான் லட்சுமணன். அவன் பார்க்கறான், எங்கேயாவது ஒரு தம்பி அண்ணனை கொல்றதுக்கு வேற ஒருத்தன் துணையை தேடுவானா, இவனுக்கு சுக்ரீவன் தப்பு. ராமன் அண்ணன் என்ற பார்வையிலே வாலி தப்பு, லட்சுமணனுக்கு தம்பி என்ற பார்வையிலே அண்ணனை கொல்ல நினைக்கிற சுக்ரீவன் தப்பு. அவன் வாயே பேசல. இந்த கிஷ்கிந்தை காண்டத்தில் லட்சுமணன் பேசுறது ஒரே வார்த்தை, பேசவே இல்லை, அவனுக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்னா பேச மாட்டான். அவன் இருக்கிற இடத்தை காட்டு, நான் அவனை அழிக்கிறேன். ராமன், உன் தலைமையோடு தாரமும் இன்றே தருவேன், புலமையோய் அவன் வாழிடம் காட்டு. இன்னைக்கே தர்றேன். சுக்ரீவனுக்கே சந்தேகம் வந்துடுத்து, வாலி எப்பேற்பட்ட பலசாலி, இன்னைக்கே அவனை அழிச்சு எனக்கு நாடு தர்றேங்கிறானே, இது கொஞ்சம் அதிசாமர்த்தியம் மாதிரி தெரியல. முடியுமா? இது முடிகிற காரியமா இல்லையே. இவன் உண்மையில வீரமா? அதை விட்டு இவரை நம்பி நம்ம போய் ஏதோ அடி வாங்காம உட்கார்ந்துருக்கோம். இவரை நம்பி சண்டைக்கு போய் வாலி உதவுதேன்னு உதச்சு இவன் ஓடி போயிட்டானா என்ன பண்றது? அவனுக்கு பயம். உடனே சொன்னா, வாலி மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவன், பலத்தை நான் பார்க்கணும். இதை பாரு, இந்த கிஷ்கிந்தையில் 7 மராமரம் வரிசையா இருக்கு. ஒரே அம்பினாலே இந்த 7 மரத்தையும் வீழ்த்தி விடு, உன் வலிமையை நம்புறேன். வழியில போனா ராமனுக்கு சோதனை, சுக்ரீவன் வைக்கிறான். நிலைமை என்ன? கிட்ட போனா முட்டை வரும். அதனால சரி, நான் ராமன் வில்ல வளைச்சான், ஒரே பானத்தினால 7 மராமரத்தையும் வீழ்த்தினான். அப்போ இவனுக்கு நம்பிக்கை வரல. ஒருவேளை அந்த மரமெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, உளுத்து போயிடுச்சு போல இருக்கு, இவன் அடிச்ச உடனே விழுதுடுத்து, இதை நம்பி எப்படி போறது? அடுத்தது, வாலியால அடித்து வீழ்த்தப்பட்ட துந்துபியோட எலும்பு மலை மாதிரி கிடக்கு, பெரிய மலை மாதிரி. இப்ப சுக்ரீவன் சொல்றான், இந்த துந்துபியினுடைய எலும்பை உன் கட்ட விரலால தூக்கி 7 கடலுக்கு அப்பால தள்ளிட்டா வீரத்தை ஒத்துக்கொள்கிறேன். இப்ப ராம லட்சுமணனை பார்த்தான், வலுவில வந்தா கொலமென்ன கோத்திரம் என்ன உனக்கு வேணும்? உனக்கு அவன் சோதனை வைக்கிறான். வாத்தியாருக்கு பையன் பரீட்சை வைக்கிறான். எப்படி இருக்கு? பிஹெச்டி படித்த வாத்தியாருக்கு 3ஆம் கிளாஸ் பையன் பரீட்சை வைக்கிற மாதிரி சுக்ரீவன் போய் உனக்கு பரீட்சை வைக்கிறான். உனக்கு வேணுயா? உன்னை யார் வலுவில் வந்து சேல வலுவில் வந்தா கொலம் என்ன கோத்திரம் என்ன கேள்வி வரும். அதனால லட்சுமணன் பார்த்தான், நீ தள்ளிக்கோ, நீ துந்துபி எலும்பை தூக்கி எறிவ, நாளைக்கு இன்னொரு பரீட்சை வைப்ப, அதுக்கு முடிவே இல்லை. ஞானசம்பந்தருக்கு சமணர்கள் வைத்த மாதிரி முதல்ல நெருப்பில் போடுறான்னா, புனல்வாதத்தில் தோற்றான், தண்ணியில் போடுறான்னா, இப்படியே போயிட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று. இப்போ உடனே ராமா நீ தள்ளு, இதை நானே செய்கிறேன்னா. ஆத்திரம் லட்சுமணனுக்கு தாங்க முடியல. கட்ட வரலாறு ஒரு எத்தினா அந்த துந்துபியினுடைய எலும்பு மலை 7 கடலுக்கு அப்பால போச்சு. போருமான்னா சுக்ரீவனுக்கு பயம் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல சோதனை வச்சா இவன் நம்மளையும் அப்படியே காலாலேயே எத்தி தள்ளிடுவான். லட்சுமணன் கிட்ட பயம், ராமன் கிட்ட இல்லை. அதான் எல்லா இடத்துலையும் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. குட்டி கிட்ட காட்டுற போது ஒருத்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க, பூனையோட பல்லு கூர்மையானதா இல்லையா? ஒரே வார்த்தையில் சொன்னார், அது எலியையும் குட்டியையும் போய் கேளுன்னார். பூனை தன் வாயால தான் குட்டியை கவ்வுது, ஆனா குட்டிக்கு காயம் அல்ல. அதே வாயால தான் எலியை கவ்வுது, எலி செத்து போகுது. அந்த பூனையுடைய பல் கூர்மையா இல்லையா என்பது எலியையும் குட்டியையும் கேளு. அதுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி இப்ப ராமனுக்கு பரீட்சை வச்சான், லட்சுமணன் கிட்ட பேச தயாரா இல்லை. உடனே போருன்னுட்டான், இருக்கிற இடத்த காட்டு. ராம இலக்குவர்களை அழைத்து கொண்டு போறான். வாலி படுத்திருக்கான் அரண்மனையில். அவன் கால் மாட்டில் அவனுடைய மனைவி தாரை. அவன் பெரிய அறிவாளி. அவதார காரியத்தை புரிந்து கொண்டவர்கள் 3 பேர். ஒன்று மண்டோதரி, இன்னொருத்தி கைகேயி, இன்னொருத்தி தாரை. அவ அனுமன் வாலிகிட்ட சொல்றான், ஐயா, உங்களுடைய தம்பிக்கு தசரத ராமன் என்பான் துணைக்கு வந்திருப்பதாக ஒற்றர்கள் சொன்னார்கள். இதை சொன்ன உடனே வாலி நல்ல ராமபக்தன். வாலி ராமபக்தன். அவன் எழுந்தான். அவனுடைய வாயிடை புகை வர, கண்ணிலே தீ வர, அந்த நெருப்பிலே தன் நெடுங்கூந்தல் தீய நின்றாள் தார. ஆய காலை தாரையின் என்னும் அமிர்தத்தினால் வந்த தேவி, நீ பார்த்து போ.
அப்ப இவன் முழிச்சு பார்த்தான். அவன் கண்கள்ல இருந்து வந்த அந்த நெருப்புல அவன் நெடுங்கூந்தல் தீய நின்றாள். பெண்ணுக்கு கூந்தல் பொசுங்கப்படாது, இது அபசகுணம். புடவை முந்தானையில் இங்க பிடிச்சா தப்பு இல்லை. இந்த கொசுவத்துல தீ பிடிச்சாலோ தலைமுடியில தீ பிடிச்சாலோ அவ புருஷனுக்கு ஆபத்து, இது சகுனம். இப்போ அந்த தீ நெருப்புல இவன் நெடுங்கூந்தல் தீய நின்றாள். எழுந்தான். யாரடி பார்த்து என்ன சொன்ன? உழைத்த வல்வினைக்கெல்லாம், ஐயோ நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் எதுடா பரிகாரம் என்று அழைத்து அயர்கின்ற உலகுக்கெல்லாம் அறத்தின் ஆழியெல்லாம் நல்ல தர்மத்தை காட்டுகிறவன் யாரோ அவனையா தப்பு சொன்ன? பிழைத்தனை பாவி உன் பெண்மையால். நீ பெண்ணா இருக்கிறதுனால உன்னை கொல்லாம விட்ட. வேற யாராவது இப்பொழுது தசரத ராமன் என்பான் ஒருவன் துணைக்கு வந்திருக்கிறான், உன்னை அழிக்க போறான்னு சொன்னா நிச்சயமா அறந்தவரி ராமன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான். கண்டிப்பா வேற யாராவது சொல்லியிருந்தா கொன்னு இருப்பேன். நீ பெண் என்பதனாலே விட்டு. அவ்வளவு நம்பிக்கை. நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ இவ்வளவு நம்புறவன் அழிக்கப்பட போறானே. அதுக்கு மேல சொல்றான், ஏண்டி அண்ணன் தம்பி சண்டையிலே அவன் தலையிடுவான்? நாட்டுல இரக்கமில்லாத சிற்றன்னை சொன்னாள் என்பதற்காக ராஜ்யத்தையே தம்பிக்கு கொடுத்தவர். ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றாள் என்ன, ஆரம் வீங்குதோள் அரசுரிமை பாரம் தம்பிக்கு கொடுத்த போதவன் எம்பியும் யானும் எதிர்கின்ற போரிடை அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான். தம்பிக்கு நாட்டை கொடுத்துட்டு வந்தவன் இங்க அண்ணன் தம்பி சண்டையில வந்து தலையிட்டு என்னை கொல்லுவானா? என்ன தப்பு பேசுற நீ? அந்த நேரத்தில் வாசல்ல குரல் கேட்கிறது, வாலி வெளியவா. சுக்ரீவன் குரல். வாலி தாரையை பார்த்தான், தாரை வாலியை பார்த்தான். வான்னு யாராவது கூப்பிட்டாலே சுக்ரீவன் ஓடி போயிடுவான். வாலி பேரை கூட முழுசா சொல்ல வேண்டாம், வான்னாலே ஓடி போயிடுவான். அப்படிப்பட்டவன் வீட்டு வாசல்ல வந்து சிங்கத்தோட குகைக்கு வாசல்லையே வந்து சிங்கத்தின் பிடரியை பிடித்து உழுக்கிற மாதிரி வாலி வெளியவா. வாலி பார்த்தான். அப்பத்தான் தார சொல்றான், அவனுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? ராமன் கூட இருக்கிற தைரியம். நம்பல. வாலி வெளியே வந்து நிற்கிறான். ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்தில் இங்கே ராமலட்சுமணர்கள், இந்த இடத்துல அனுமன், அங்கே நேர சுக்ரீவன் நிற்கிறான். வாலி சுக்ரீவன் சண்டை அங்கே. நான் வேறிடத்திலிருந்து ஏவிட துடிந்து அமைந்து என் கருத்து, அவனுக்கு சண்டைக்கு கூப்பிடு, நான் வேற இடத்துல இருந்து வாலியை கொல்றேன். ராமலட்சுமணர்கள் இங்கே இருக்கிறார். ஏன்னா சட்டுன்னு கொல்ல நினைக்கல, கண்ணால பார்க்கணும். ஆஞ்சநேயர் இங்கே நிற்கிறாரு. அந்த முக்கோணத்தின் நுனியிலே சுக்ரீவன் கூப்பிடுறான், வாலி வா. வாலி வெளியே வந்தான். ராமன் பார்க்கிறான், கம்பீரம், நல்ல அழகு. இதுவரைக்கும் லட்சுமணன் பேசவே இல்லை. எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேசாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். குறும்பு பண்ற குழந்தை குறும்பாவே பண்ணலைன்னா உடம்பு சரியில்லையோன்னு நினைப்போம். இப்ப ராமன் பார்க்கிறான், எப்ப பார்த்தாலும் பேசுற லட்சுமணன். பரதனுக்காக அப்பாவை கொல்றேன், அம்மாவை கொல்றேன்னு குதிச்சவன். பரதன் வந்தபோது இவன் அழிப்பேன்னு துடிச்சவன். சட்டு சட்டுன்னு மனசுல எதையும் வைக்காம கொட்டக்கூடிய லட்சுமணன் இப்ப பேசாம இருக்கானே அமைதியா. இது ராமனுக்கு தர்ம சங்கடமா இருந்தது. அவரை ஏதாவது பேச வைக்கணும். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. பொண்டாட்டி பேசவே இல்லை. இவருக்கு சலிப்பா இருக்கு. பேசாதவங்க பேசலையா, புருஷன் பேசலைனாலும். இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு, ஏதாவது சம்பந்தம் இல்லாம சொல்லி பேச வைப்போம். இப்ப ராமன் சொன்னா, அது அவங்க பார்த்தியா அந்த வாலியினுடைய அழக, எந்த மலை, எந்த கடல், எந்த வானம் இவனுக்கு உவமையாகும்? அவ்வளவு கம்பீரமா இருக்கிறான். கொந்தளித்து வருகிற கடலை போல, உயர்ந்திருக்கிற வானை போல, நிமிர்ந்திருக்கிற மலை போல நிற்கிறான். லட்சுமணா பாரு. லட்சுமணன் சொன்னான், நான் எதுக்கு பார்க்கிறேன், நீயே பார்த்துக்கோ. உன்னால கொல்லப்பட போகின்றவருடைய அழகை நீயே பாரு. அண்ணனை கொல்ல கூற்றுவனாக உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். உன் இறையை நீயே பார். நல்லா கவனிக்கணும். ராமனை பிரபுவே, தெய்வமே, கொற்றவனே, அண்ணா, பரந்தாமா, இப்படித்தான் லட்சுமணன் கூட்டிருக்கான். இப்ப சொல்றான் யமன்கிறான். யமனா உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான். அவன் அழக நீயே பார்த்துக்கோ. ராமன் பார்த்தான். ஓஹோ, இலக்குவனுக்கு ஒரு டோஸ் வைக்கிறான். இலக்குவன் ராமனுக்கு டோஸ் வச்சான். ராமன் சொல்றான், ஏண்டா எத்தாயர் வயிற்றிலும் ஒத்திருந்தார், எல்லாரும் ஒத்திருந்தால் பரதன் பெரிதும் உத்தமனாவதுண்டோ?
இப்பித்தாய விளக்கின் ஒழுக்கினை பேசலாமோ? அத்தா இது கேள நான் ஆரியன் உரைப்பார். இப்பித்தாய விளக்கின் ஒழுக்கினை பேசலாமோ? அது மிருகண்டா, அதுக்கு தாய் தந்தையெல்லாம் தெரியாது, அது மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட போய் அண்ணன் தம்பி பாசத்தெல்லாம் எதிர்பார்க்கிறியடா? எல்லா நாய், எல்லா பூனை, எல்லா மனுஷன், எல்லா அண்ணன் தம்பியும் உத்தமனா இருந்துட்டா பரதனுக்கு எங்க இருந்துடா தனியா பேர் கிடைக்கும்? இது லட்சுமணனுக்கு வச்ச குட்டு. அவன் ராமனை கூற்றுவன்னா அத்தனை தியாகம் பண்ணி கூடவே இருக்கிறவன் லட்சுமணன். எல்லா தம்பியும் ஒன்ன மாதிரி ஆவானாடான்னு சொல்லி இருக்கணும். ஆனா லட்சுமணனை விட்டு விட்டு எங்கேயோ இருக்கிற பரதனை சொல்றான். ராமனே அந்த நேரத்துல கோபம் வந்து இலக்குவனை இறக்குறான். லட்சுமணன் நமக்கு என்ன அனுபவி ராஜா, அனுபவி, வாயை மூடிக்கணும். இப்போ வந்து இருக்கிறான் வாலி. சுக்ரீவன் சண்டை போடுறான். தைரியம், அவன் சண்டை போடுவான். ராமன் அம்பினாலே அழித்து விடுவான். சண்டை போட போட வாலி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இவ்வளவு நேரம் ஓடி போனவன் கிடைச்சிட்டானேங்கிற அவன் ஆத்திரம் குறையவே இல்லை. அடி தாங்க முடியல. ராமன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆஞ்சநேயர் இவரை பார்க்கிறார். சுக்ரீவன் திரும்பி திரும்பி பார்க்கறான். ஐயோ அம்பு வரும் அம்பு வரும் காத்திருந்தா இவன் அம்போன்னு விட்டுட்டானே. பார்த்து கொண்டே இருக்கான். வாலி அடிக்கிறான். ராமன் பேசாம பார்த்து கொண்டே இருக்கான். அப்போ வாலி சுக்ரீவனை கழுத்துல ஒரு கை, இடுப்புல ஒரு கை கொடுத்து தூக்கினான். கீழே போட்டுருவேன்னு. அப்பத்தான் ஆஞ்சநேயர் ராமனை பார்க்கிறார். கீழே போட்டா சுக்ரீவன் க்ளோஸ். இப்போ நல்லா கவனிக்கிறான். வாலி சுக்ரீவனை இப்படி தூக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு நேர. இப்போ அவன் கண்ணுக்கு எதிரில் யார் இருக்கான்னு தெரியல. இப்போ எனக்கு நேரம் இப்படி நான் தூக்கிட்டு இருந்தேன், மாலை இப்படி நான் தூக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் தூக்கிட்டு இருந்தா என் கண்ணு மறைக்குது. நீங்க எதிரில் தான் இருக்கிறீங்க, ஆனா தெரியல. இப்போ எதிரில் தான் வாலி நிற்கிறான். ராமன் சுக்ரீவனை தூக்கி விட்டான். அப்போ வாலி சுக்ரீவனை ராமனுக்கு நேர வாலியோட மார்பு இருக்கிறது. அந்த வில்ல வளைச்சான். நிமிஷ நேரத்தில் அழிச்சிருவான். ஆனா தோளுரை இழுத்து வாங்கி அடுகணை ஒன்று துறந்தனன் இழுக்கிறான். இப்ப விட்டுருவானா, இப்ப விட்டுருவானா, இப்ப விட்டுருவானா, இப்ப விட்டுருவானான்னு கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறான். ஒரே அம்புனாலே தாடகை பேருரம் கிழித்தவன், விராதனை வென்றவன், கவந்தனை வென்றவன், கரதூஷணரை அழித்தவன். இந்த வாலியை கொல்றதா ராமனுக்கு கஷ்டம். அவன் கொல்ல மனசு வரல. இப்ப திருந்துவானா, இப்ப திருந்துவானா, இப்ப திருந்துவானான்னு பார்க்கறான். திருந்த மாட்டான் என்று தெரிந்த உடனே அம்பு பறக்கிறது. மேல 2 கையை தூக்கி கொண்டிருக்கான். அவன் மார்புல போய் ராமனுடைய அம்பு பாய்ந்து. அதுக்கு முன்னாடியே அதுவும் எடுத்தடுப்புல செய்யல. முதல் தடவை வாலி அடிக்க நினைச்ச போது அவங்கிட்ட தப்பித்து கொண்டு சுக்ரீவன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து ராமன் கிட்ட, ராமா நீ காப்பாத்துவே நினைச்ச, கை விட்டுட்டியே. அப்ப ராமன் சொன்னான், அட 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, எல்லா குரங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியலடா. அடி வாங்குறவன் சுக்ரீவன், அடிக்கிறவன் வாலின்னு தெரிய வேண்டாம்? அது உடனே போதுமே. தெரியல. உடனே அங்கிருந்த ஒரு கொடி பூவை எடுத்து இவன் கழுத்துல போட்டு போ. மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி, போ. ஏன்னா அடையாளம் தெரியணும். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அப்ப அது எந்த ஸ்கூலுன்னு தெரியும். ஒவ்வொரு இராணுவத்துக்கும் ஒரு விதமான உடை உண்டு. இல்லாட்ட நாமளே அடிச்சுக்குவோம். ஒரு முறை எங்க பள்ளியில் இருக்கிற மாணவிகளை எல்லாம் எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போனோம். ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி எல்லாம். நான் எல்லா பெண்களும் நான் தான் கூட்டிகிட்டு போனவன். எல்லாரும் வண்டியில் ஏறிட்டாங்களா கடைசியில் ஒரு ரவுண்டு வருவேன். இந்த மதுரையில் கோவிலுக்குள்ளேயே கடை இருக்கும், புது மண்டபத்தில் நிறையா. இப்போ எல்லா இடத்துலையும் கடை வந்துடுத்து, அப்போ இல்லை. எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வாங்கிறத வாங்கிட்டு வந்து வண்டியில் ஏறுங்கன்ட்டேன். எல்லாம் ஏறிட்டாங்க. அவன் ஒரு சுற்றினா ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு வளையல் வாங்கிட்டு இருந்தான். எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு, நீ மட்டும் என்ன பண்ணுற வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். அதை நான் வரமாட்டேன்னு அழுதுது. வரமாட்டேன், எங்கள் சித்தி வீடு இங்கே இருக்குன்னு. சித்தி வீடுமாச்சு பெரியம்மா வீடுமாச்சு வான்னு தரன்னு இழுத்துட்டு வந்து வண்டியில் ஏற்றி ரைட்டுன்ட்டேன். வண்டி 4-5 மைல் போயிடுச்சு. இந்த பொண்ணு ஓன்னு அழுது வண்டிக்குள்ள. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் என்னங்க இந்த பொண்ணு அழுதுங்க, இங்கே வா, எதுக்கு அழறேன்னு. நான் உங்கள் பள்ளிக்கூடத்து பொண்ணு இல்லை, நான் மதுரை பொண்ணு. அந்த பொண்ணு மதுரை பொண்ணு. யூனிஃபார்ம் நம்ம ஊர் யூனிஃபார்ம் மாதிரியே இருந்தது. அந்த யூனிஃபார்மை பார்த்து நான் ஏற்றுக்கிட்டு வந்துட்டேன். அது மாதிரி எதுக்கு மாறுபட்ட உடை இருந்தால்தான் அடையாளம் தெரியும். இப்போ இவனுக்கு மாலையை போட்டு, மாலை போட்டவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி. இப்போ போடா சண்டைக்கணும். அப்போத்தான் அவன் தூக்கினான். வாலிக்கு சந்தேகம் வந்தது. நம்மளை கண்டாலே ஓடினவன், தப்பிச்சுக்கிட்டு ஓடி போனவன், பொழைச்சது போதுன்னு ஓடாம மறுபடியும் வருவானா? அதுலேயே நான் மாலை வேற போட்டுக்கிட்டு வந்திருக்கான். தோத்து போனவனுக்கு எதுக்கு மாலை? பார்த்தான் வாலி.
இவன் கண்ணு அந்த பக்கம் அடிக்கடி பார்க்குது. ஒருவேளை தார சொன்னது உண்மையா இருக்குமோ, இந்த சுக்ரீவனுக்கு யாரோ துணைக்கு வந்திருப்பார்களோ, அந்த தைரியத்தில் தான் திரும்பி வந்திருக்கானோ, இது மேல அவனை விடக்கூடாதுன்னு தூக்கினான். அப்பதான் மார்பில் ராமன் அம்பு போட்டான். சுக்ரீவனை கீழே விட்டாச்சு, வாலி கீழே விழுந்தான். அந்த அம்பு அவனை கொல்லல. நல்ல ஞாபகம் பண்ணோம். சொல்லக்கும் கடிய வேக சுடுசரம் தாடகை மேல எரிந்த போது வார்த்தை கீழே விழுந்துட்டா எடுக்க முடியாது. வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அது மாதிரி ராமனுடைய அம்பு அவ்வளவு சீக்கிரம் வரும். அப்படிப்பட்ட வேகம் கொண்ட அந்த அம்பு ஒரே நிமிஷத்தை தாடகை மார்பை உருவி கொண்டு போச்சு. மலையுருவி, மண்ணுருவி, கடலுருவி போகும். அப்பேற்பட்ட பானம் நெஞ்சில நிக்குது. வாலி சுக்ரீவனை கீழே விட்டு அம்பை பிடிச்சுக்கிட்டான். ராமனுடைய அம்பு தோற்ற இடம் அங்கதான். கீழே விழுந்தான். வாலினாலும் காலினாலும் தன்னுடைய வாளாலும் சுருட்டி இழுக்கிறான். காலால, அது கால் கை ரெண்டு ஒண்ணுதான், பிடிச்சி இழுக்கிறான். அந்த அம்பு வெளியே வந்தது. அந்த அம்புல பேர் எழுதி இருந்தது, ராமா பேர் எழுதி இருந்தது. பார்க்கிறான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, தம்மையே தமக்களிக்கும் தனிப்பெரும் பதத்தை, இன்மையே எழுமை நோய்க்கும் மருந்தை, செம்மைசேர் ராகவன் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். நல்லா கவனிக்கணும். ராமன் போட்ட அம்புல வாலி சாகல, மயக்கம் வரல. அவ்வளவு பெரிய அம்பு தைத்த பிறகு கண்ணு மங்கல. நல்லா பார்க்கறான். பொடி எழுத்துலதான் எழுதி இருக்கு ராமான்னு. அதை பார்க்கறான். ராமன் பேர் தெரிகிறது. எதிரில் பார்க்கிறான், ராமனே நிற்கிறான். ராமனே நிற்கிறான். பார்க்கிறான். ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய், ஏப்பா நீயா என் மேல அம்பு விட்ட? எதுக்காக அம்பு போட்ட? நான் என்ன உனக்கு பகைவனா? இல்லை உன் நாட்டுக்கு பங்குக்கு வந்தேனா? இல்லை இது இரக்கமா? இது தர்மமா? வீரம் அன்று, விதி அன்று, என் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று, பண்பு அன்று. எதுக்காக அம்பு போட்ட? ஒருத்தரை கொல்லணும்னா ஏதாவது காரணம் இருக்கணும். எனக்கு உனக்கு என்ன பகை? என்னை எதற்காக கொள்றாய்? நான் பகைவனும் அல்ல, ஓ மண்ணுக்கு நான் பாரமாவும் இல்லை, என்னை கொல்லுவது வீரமும் இல்லை, இது பண்பாடும் இல்லை. எதற்காக என்னை கொன்றாய்? ராமன் நிற்கிறான். அப்பா அடிச்சா அம்மாவுக்கு மனசு வராது. இப்ப சீதை இல்ல, சீதை பக்கத்துல இருந்தா நீ என்ன கொன்னு இருப்பியா? உன் மனைவியே இல்லாததுனால ஆவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. பிரிந்ததுனால உனக்கு புத்தி தடுமாறி போச்சா? ஐயா, அரக்கர் ஒரு அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறொரு குரக்கினத்து அரசை கொல்ல பணுநீதி கூறிற்றோ, இரக்கம் நீ எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா, பறக்கள் இது நீ பூண்டால் புகழையார் பறிக்கற்பாலா? கேட்குறான். தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்துல நெறியேறும். உன் பெண்டாட்டி அரக்கன் தூக்கிட்டு போனா அதுக்கு ஒரு குரங்கு எதுக்குடா கொல்ற? உன்னுடைய தோல்ல வெஞ்சிலை சுமப்பது சமயம் கிடைக்கிற போது நிராயுதன் மார்பில் ஐயவா? என்ன மாதிரி ஏமாந்தவன் யாராவது இருந்தா அவன் மார்பில் போடுறதுக்காக நீ கோதண்டத்தை சுமந்து கொண்டு திரிகிறாய். அவனை போய் அழிக்காம அரக்கனை விட்டுட்டு குரக்கனை அழிக்கிறியே, இரக்கம் நீ எங்கு முகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா? நான் என்னடா தப்பு பண்ண? உங்ககிட்ட இரக்கம் போயிடுத்தே, எங்க போச்சு? அப்ப ராமன் சொன்னான், வாலியே, உன் தம்பியினுடைய தாரத்தை உன் நாட்டிலே வைத்து அவன் எவ்வளவு இறங்கி கெஞ்சிய போதும் அவனை கொல்லுவதற்காக ஓட ஓட இன்னைக்கு வரைக்கும் விரட்டிக்கிட்டு இருக்கே. என் கண்ணு முன்னாலேயே இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அவனை கொல்ல நினைக்கிறாயே, மன்னிக்கிற குணம் உனக்கு இல்லையே, அதனாலதான் உன்னை அழிச்சேன். இப்ப வாலி சொன்னான், சிரிச்சான். என்ன நியாயண்டாப்பா, ஓ சட்டம் எனக்கு சேருமா? ஒரு நாட்டுக்குரிய சட்டம் இன்னொரு நாட்டுக்கு இல்லை. நம்முடைய நாட்டிலே கணவன் இறந்து விட்டால் மனைவி விதவையாக காலமெல்லாம் வாழணும். கல்யாணம் 3 மாசமானாலும். நம்ம சட்டம் வேற. நம்ம நாட்டிலேயே இந்து சட்டம் வேற, கிறிஸ்தவ சட்டம் வேற, முஸ்லீம் சட்டம் வேற. வக்கீலுக்கு படிக்கிற போது அந்தந்த சட்டத்தை தனியாக படிக்கணும். பொது சட்டத்தை படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு எது வேணுமோ, சிவில் வேணுமா, கிரிமினல் வேணுமா, முஸ்லீம் லாவா, ஹிந்து லாவா படிக்கணும். ஏன்னா நானும் சட்டம் படித்தேன், அதனால சொல்கிறேன், படிக்கணும். ஏன்னா ஒரு வீடு வாங்குறோம்னா ஹிந்து கிட்ட வீடு வாங்கினா அவன் சொந்தமாக சம்பாதிச்சிருந்தா அவன் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், வேற யார்கிட்டையும் கையெழுத்து வாங்க வேண்டாம்.
அதே ஒரு முஸ்லீம் கிட்ட வீடு வாங்கினா அவன் அண்ணன் தம்பி அத்தனை பேர் கையெழுத்து போடணும். விவாகரத்து இந்துக்கு இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு சுலபம் இல்லை, கிடைக்காது. விவாகரத்து சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. சட்டம் வேற வேற, ஒரு நாட்டுக்குள்ளேயே சட்டம் வேற. வெள்ளக்கார நாட்டில் இருக்கிற சட்டம் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற சட்டம் அங்கே இல்லை. அப்படி இருக்கிற போது சட்டம் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை. நீ மனுஷன், உங்களுக்கு தான் அண்ணா தம்பி அக்கா தங்க பொண்டாட்டி மாமியார் மச்சான் இல்லை. நாங்கள் மிருகங்கள், எங்களுக்கு ஆண் பெண்ணுன்னு தான் பேதம் உண்டே தவிர எங்களுக்கு ஒன்றும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. பசுமாடு தான் போட்ட கன்று கூடையே தான் சேரும் அது காளையாகிற போது. அங்கே தாய் பிள்ளைன்னெல்லாம் கிடையாது. அதனால எங்களுக்கு இது நியாயம் இல்லை. ஓ சட்டத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட காட்டுறது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் நியாயம்? இரக்கமில்லைன்னு சொல்றீங்க, ஓ சட்டம் எனக்கு செல்லாது. அப்போ உடனே ராமன் சொன்னான், சரி நீ சொல்றதெல்லாம் சரி, நீ மிருகம், மனிதனுக்குரிய சட்டம் விலங்குக்கு செல்லாது. ஆனா எந்த விலங்கு இத்தனை சட்டம் பேசுது? உனக்கு இத்தனை சட்டம் தெரிஞ்சிருக்குல்ல, இத்தனை நியாயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, இத்தனை தர்மம் இருக்கு இல்லையா, இத்தனை கேள்வி கேட்கறியே, தக்கது இது தகாதது இது என ஒக்க உணர்ந்தோ புத்தேளி. எது சரி எது தப்புன்னு யாருக்கு தெரிஞ்சாலும் அவன் தேவன். நீ விலங்குன்னு சொன்ன, விலங்குக்கு இத்தனை சட்டம் பேச தெரியுமா? எப்ப நீ இத்தனை நியாய தர்மங்கள் பேசுகிறாயோ அப்ப நீ விலங்கல்ல. விலங்கல்லாத உனக்கு இந்த ஒழுக்கம் மனிதரை போல இருக்கணும்னு நான் கேட்டதுல என்ன தப்பு? மனிதனை போல நியாயம் கேட்கிற, மனுஷனை போல எழுத்து கேட்கிற, அப்ப மனிதனை போல நட. உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீ விலங்கு, உனக்கு வசதி வேணும்னா நீ மனுஷன். இடத்துக்கு தகுந்த மாறுறது முடியாது. விலங்கு என்றால் நியாயம் பேசாத, நியாயம் பேசினா நியாயப்படி நட. நீ நடக்கலையே. இப்போ வாலிக்கு பேச முடியல, பேச முடியல. அவன் கேட்டது சரி, அதனால நீ விலங்கு. என ராமனே லட்சுமணன் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னா, வாலிய விலங்குன்னா. இப்பித்தாய விலக்கின் ஒழுக்கினை பேசலாமோ. இப்ப சொல்றான் நீ விலங்கு இல்லடா தேவன். ஏன் அப்ப விலங்குன்னு நினைச்சான். எப்ப அவன் இவ்வளவு தர்மத்தையும் வேதத்தையும் சாஸ்திரங்களையும் சொல்றானோ அப்ப இவன் இல்ல. நம்ம பார்த்திருக்கமே திருவானக்காவல்ல ஆனை பூஜை பண்ணித்து, திருக்காலத்தில சிலந்தி பூஜை பண்ணித்து. காலம்னா சிலந்தி, அத்தினா யானை. மிருகமா இருந்தாலும் கூட அதுக்கு தெய்வ பக்தி உள்ளது இந்த நாட்டில் நம்ம பார்த்திருக்கோம். கரிவலம் வந்த நல்லூர், திருக்காளகஸ்தி, குரங்கடில் முட்டம், இத்தனை இடங்கள் இருக்கு எல்லாம். அப்போ நீ நியாயத்தோட இன்னைக்கும் நீங்க கைலாயத்துக்கு போனா அங்க ஒரு நாய் தினந்தோறும் அந்த கைலாய மலையை சுத்தி வருது. இப்போ யார் கைலாய யாத்திரைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்கள கேளுங்க, பரிக்கிரமான்னு பேரு. நம்மளால சுத்துறது கஷ்டம். திபெத்தியர்கள் நிறைய உள்வட்டமெல்லாம் சுத்துவாங்க. ஒரு நாய் சுத்துகிறது, அப்ப அது என்ன புண்ணியம் பண்ணியதோ. அங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனாலும் அந்த பனி படர்ந்த இமயம் எல்லாம் சுத்தி வருகிறது. அமர்நாத்துக்கு போனீங்கன்னா அந்த குகையில பனி லிங்கம், அந்த குகையில 2 புறா, 2 புறா தான். கந்த புராண காலத்திலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 புறா தான் இருக்கு. அந்த 2 3 ஆகல 4 ஆகல 2ஆ தான் இருக்கு. அத்தேற்பட்ட பனி உண்ணுவதற்காக மரத்தை காணோம் பழத்தை காணோம். அந்த புறா எப்படி வாழுகிறது கந்த புராணத்தில் சொல்லுவான். சிவபெருமான் பார்வதிக்கு வேதத்தை உபதேசிக்கும் போது அவ அசதியினால கண்ணை மூடிட்டாளாம். அப்போ அந்த குகை மேல இருந்த புறா இப்பவும் புறா பாருங்க உக்கும் உக்கும்னு தான் கத்தும். நம்ம சொல்லும் போதே கதை சொன்னா ஊங்கொட்டுறாம்பா, புறா கத்துறது ஊங்கொட்டுற மாதிரியே இருக்கும். அதனால உக்குனுது. அப்ப சொன்னா அந்த புறாவுக்கு இருந்த ஞானம் உனக்கு இல்லை, அது என்றைக்கும் என்னிடத்திலே இருக்கு. இன்னைக்கும் நீங்களும் போய் பார்க்கலாம், நானும் போய் பார்க்கலாம், ரீலெல்லாம் இல்லை. அப்போ மனிதர்களை விட அது உயர்ந்தது, அதுக்கு பக்தி நிறைய இருக்கு. அதை போய் ஒரு விலங்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பறவைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதைத்தான் ராமன் சொன்னான். நீ விலங்கானா விலங்கு மாதிரி நடந்துக்கோ, மனுஷன் மாதிரி நியாயம் பேசாதே, தெய்வத்தை மாதிரி சத்தியம் பேசாதே. தெய்வத்தை மாதிரி சத்தியம் பேசினா விலங்கு மாதிரி நடக்காது. இப்போ கேட்குறால, நீ எல்லாம் மனுஷனாடா? நீ கேட்குறால, யாராவது தப்பு பண்ணா நீ மனுஷனா? நீ மனுஷனா இருந்தா உனக்கு உரைக்கும்டா. அப்ப கை கால் மனுஷனா இருந்தா போறாது, புத்தி மனுஷன் மாதிரி இருக்கணும், எண்ணம் மனுஷன் மாதிரி இருக்கணும், எண்ணம் தெய்வம் மாதிரி இருக்கணும். ஏடா நாய் மாதிரி மேலே விழுந்து பிடுங்குறேம்மா. அப்போ நாம நாய், மனுஷன் மாதிரி இல்லை.
ஏன்னா கழுத மாதிரி உதைக்கிறேன். எந்த கழுதுகிட்டையும் போய் ராமசாமி மாதிரி ஏன் உதைக்கிறேன் கேட்கறது இல்லை. எந்த மிருகங்களும் நம்மளை பார்த்து எதுவுமே கற்றுக்கிறது இல்லை. அதை பார்த்து தான் நாம் கற்றுக்குறோம். திருடுறதுக்கு, கடிக்கிறதுக்கு, நிறைய பார்த்து திருட்டு, நாயை பார்த்து கொலைக்க, இதெல்லாம் நாம் தான் கற்றுக்குறோம். அப்போ கேட்டான், எதற்காக பேசுகிற நீ? அப்போ வாலி பார்க்கிறான். ஓ, உடனே பார்க்கிறான், அந்த ராமநாமம் கண்களிலே தெரிகிறது. அந்த அம்பை வெளியே இழுத்து பார்த்துட்டான். இப்போ மறுபடியும் அந்த அம்பை விட்டான். அந்த அம்பு மறுபடியும் மார்பில். இப்போ யோசிச்சு பாருங்க, ராமன் விட்ட அம்பை வாலி வெளியே எடுத்துட்டான். அப்ப சாகல. இத்தனை பேச்சு பேசியிருக்கான். தான் செஞ்சது தப்பு என்று ராமன் சொன்ன உடனேயே, ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய், என் முன்னால வந்து நிக்கிறியே, நீதான் பாவம், நீ பழியும், நீ தெய்வம், நீ எல்லாம் நீதான். ராமனை வணங்கினா வணங்கிட்டு அந்த அம்பை விட போனோம். அதுக்கு முன்னால, ராமா, நான் செஞ்ச தப்ப உணர்றேன், என் தம்பிய உனக்கு அடைக்கலப்படுத்துகிறேன். அவன் கொஞ்சம் குடிப்பான். எப்பவாவது குடிச்சிட்டு அவன் தப்பு பண்ணினா என் மேல விட்ட அம்ப என் தம்பி மேல விடாது. பூவியல் நரவம் மாந்தி புந்தி பேதலுற்ற போது என் மேல் ஏவி அம்பு என்னும் பகழியை என் தம்பி மேல விடாது. இவன் உனக்கு அடைக்கலம். பையன் அங்கதனை கூப்பிட்டான். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அங்கதா, இவனை பகைவன்னு நினைக்காதே, இவன் பரம்பொருள். தந்தையை கொன்றவன்னு நினைக்காதே, தர்மத்தின் தலைவன் நினைத்துக்கோ. அவனை பணிந்து இரு. ராமா, இவனை உனக்கு நான் அடைக்கலப்படுத்துகிறேன். உடனே ராமனுக்கே மனசு உறுத்தித்து. கையில் இருந்த வாழை அந்த பையன்கிட்ட கொடுத்தான். நீ இது பொருத்தி. பொருத்தினா ஏற்றுக்கொள்னு ஒரு அர்த்தம், பொறுத்துக்கோன்னு ஒரு அர்த்தம். உங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன், ஆனா நீ அதை பொறுத்துக்கோ, தர்மத்துக்காகத்தான் செய்தேன். இல்லை, இந்த வாளை பொறுத்துக்கோ, எப்பவும் நீ தான் எனக்கு மெய்காப்பாள. அந்த வாளோட தான் பின்னால் அங்கதான் வருமா, அதை கடைசி நாள் பார்ப்போம். இப்போ தம்பியை அடைக்கலப்படுத்தினார், பிள்ளையை அடைக்கலப்படுத்தினார், தாரையை கூப்பிடலை. ஏன்னா நம்ம சாகர தருவாயில் நம்ம அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, என் பையனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணா, என் பையனை உன் பையன் மாதிரி பார்த்துக்க சொல்லலாம். நான் செத்து போகிறேன், என் தம்பிக்கு ஒன்றும் தெரியாது, அவனை பார்த்துக்கோங்க சொல்லலாம். பொண்டாட்டியை கூப்பிட்டு, நான் போகிறேன், என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி மாதிரி பார்த்துக்கோன்னு அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. என் பிள்ளையை உன் பிள்ளை மாதிரி பார்த்துக்கோ, என் தம்பியை உன் தம்பி மாதிரி பார்த்துக்கோ, எங்கள் அப்பாவை உங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கோ, எங்கள் அம்மாவை உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கோ சொல்லலாம். என் மனைவியை உன் மனைவியாக பார்த்துக்கோ. இன்னொருத்தங்கிட்ட பொண்டாட்டியை அடைக்கலப்படுத்துவது இன்னைக்கு வரைக்கும் முட்டாள் கூட செய்ய மாட்டான். வேலை செய்வானா? அதனால தாரையை கூப்பிடலை. அது மட்டும் இல்லை, அவன் ஏற்கனவே சொன்னான், நீ போகாதே, தசரத ராமன் என்பான் துணைக்கு வந்திருக்கிறான். அப்ப அவனை பார்த்து, பிழைத்தனை பாவி பெண்மையால், நான் கொன்னுட வேண்டி ஒன்ன தப்பாவ பேசுறேன்னு திட்டிட்டு வந்தவன். இப்ப தார வந்த, நான் சொன்னேன்னு கேட்டியா, நீ செத்து என்னையும் நடுத்தருவில் நிறுத்திட்டியன்னு கேட்டா என்ன பண்றது? வாலி தாரையை கூப்பிடவே இல்லை. அப்போ அந்த அம்பை பிடிச்ச கையை விட்டா, அந்த அம்பு மறுபடியும் மார்பில பாய்ந்தது. அப்புறத்து உலகத்து ஆயினான். வாலி செத்தான்னு கம்பர் எழுத மனசு வரல. அப்புறத்து உலகத்து ஆகினான், அவன் தேவர் உலகத்துக்கு போனான். இப்ப ராமன் விட்ட அம்பால வாலி சாகல, அவனே விட்டு கொண்ட அம்பால தான் அவன் செத்தான். தசரதனும் தற்கொலை, வாலியை நம்ம வாலியை மறைந்திருந்து கொன்றது நியாயமான்னு மேடையில் போட்டு வாய்கிழியே கத்தப்படாது. அவன் மறைஞ்சு நின்னும் கொல்லல, அவன் ஆளை தூக்கினான். அவன் கண்ணுக்கு ராமன் தெரியல, ராமனுக்கு அவன் தெரிஞ்சான். அதனால இப்ப நம்ம கண்ணுக்கு சூரியன் தெரியலேங்கிறதுனால அவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த பக்கம் இருக்கான், பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிறான். இப்போ ஓடி வருகிறாள் தார, பார்க்கிறா. அப்பா, இது வேறொரு வாலிகோல், இது ஏன் புருஷன் இல்லை. உயிரோட இருக்கிற போது நீ என்னுடைய ஆவின்னு சொன்ன, என்னை பார்த்து உன்னோட உயிருன்னு சொன்னையேடா. உயிரைத்தான் எடுத்துட்டு போவான் எமன், உடம்பை இங்கே போட்டு போயிடுவான். என்ன உன் உயிர்னு சொன்னியே, உயிர் நான் இருக்கேன், உடம்பை கொண்டு போனார்களோ. பார்க்கடலை கடைந்த போது தனியொருவனாக கடைந்து எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்தியே, நீ கொடுத்த அமிர்தத்தை உண்டு அந்த யமனுக்கு நன்றி இல்லையே, உன்னை அழிச்சிட்டானே. வேறோர் வாலிகள் ஐயா, ஒவ்வொரு நாளும் 8 திசைக்கும் சென்று அணங்கார் பாகனை உணங்கா மலர் கொண்டு வணங்குவாயே, இத்தனை காரம் படுத்திருக்க மாட்டேயேடா. ஏடா, காலையில தான் சண்டை நடந்தது. முதல் நாள் மாலையிலே ராமலட்சுமணர்களை சந்திக்க, அடுத்த நாள் காலையில தான் இவங்க வந்தார்கள். அதனாலதான் வாலி படுக்கையிலே படுத்திருந்தவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே தாரை சொன்னான், உன் தம்பிக்கு துணை வந்திருக்குன்னு.
இப்போ தினம் காலையில் எழுந்தோடனே 8 திசையும் போய் பூஜை பண்ணுவேன். அணங்கார் பாகனை உணங்கான் ஆழ்மலர் கொண்டு தினந்தோறும் துதிப்பாயே. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சே, இன்னும் படுத்து கிடக்கிறையே, எழுந்துரு. வாலி மேல விழுந்து அழுகிறா. ராமன் அப்பவே போயிட்டான். ஏன்னா அவனால இதை பார்க்க முடியல. ஏன்னா தன் அப்பா இருந்து தங்க அம்மாக்கள் தவித்ததை அவனுக்கு தெரியும். வேற வழி இல்லாம தர்மத்துக்காக இதை செய்தான். சுக்ரீவனை காத்தான், அங்கதனை ஏற்றுக்கொண்டான், அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ வாலி அழுது முடிச்சோட அவனை அந்த புறத்துக்கு கொண்டு போய் விட்டார். வாலி அப்புறத்து உலகத்து ஆயினான். இப்போ சுக்ரீவனை பார்த்து முடிசூட்டிக்கொள். ராமா, நீயும் நாட்டுக்கு வா, நீ என்னத்துக்கு வெளியே இருக்க, வா. ராமன் சொன்னான், இல்லறம் துறந்தேன், வில்லறம் துறந்தேன், நல்லறம் துறக்க மாட்டேன். என் மனைவி ராவணனுடைய நாட்டிலே எப்படி இருக்காளோ, அவ சாப்பிட்டாளோ இல்லையோ, நான் இங்கே உட்கார்ந்து 3 நேரமும் பாயசத்தோட சாப்பிட்டுட்டு பஞ்சனை மெத்தையிலே படுத்து தூங்கிறது நியாயம் இல்லை. அதனால நான் இங்கேயே என்னுடைய துறவை, அந்த அறத்தை செய்வதுதான் முறை. சுக்ரீவா, நீ நாட்டுக்கு போ, மணிமுடி சுட்டிக்கொள். அது மட்டுமல்ல, ஒரு கெட்ட ஆட்சி கவுந்து போய் நல்ல ஆட்சி வந்தா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ஒரு நல்ல ஆட்சி கவுந்து போய் அடுத்தது வர்றது நல்ல ஆட்சியாவே இருந்தாலும் கூட சில பேர் எதிர்ப்பார். இன்னும் சில சமயத்தில் ரெண்டுமே கெட்டதா இருந்தாலும் அவன் கட்சியை சேர்ந்தவன் இவன் வந்தா திட்டுவான், இவன் கட்சியை சேர்ந்தவன் அவன் வந்தா திட்டுவான். இப்ப ராமன் அதை அன்னைக்கே சொல்லிட்டான். நிரம்பினான் காத்து ஓம்பிய நிறையரசு, எல்லா தகுதிகளும் உடைய மிகச்சிறந்தவனான வாலி ஆண்ட நாடு. வாலி சுக்ரீவனுக்கு மட்டும் தவிர அவனை யாரு குறை சொன்னதில்லை. நாட்டு மக்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அவ்வளவு நல்ல ஆட்சி. நிரம்பினான் காத்து ஓம்பிய நிறையரசு. இப்ப நீ அதை வலுவில கைப்பற்றி இருக்கிறாய். அவன் செத்து போய் உனக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்ல, அவன் கொலை செய்யப்பட்டு உனக்கு ஆட்சி கிடைச்சிருக்குது. நாட்டில் குழப்பம் வரும். அதனால அதை அடக்கிறதுக்கே உனக்கு கொஞ்சம் காலம் வேணும். அதனால நீ போய் அந்த நாட்டிலே அமைதியை ஏற்படுத்து.